அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஆதிதிராவிடர் நலன், கள்ளர் மறுவாழ்வு என்ற பெயர்களை தவிர்க்க அரசுக்கு ஒரு நபர் குழு பரிந்துரை அளித்துள்ளது. நீதி அரசர் சந்துருவின் தலைமையில் இருக்கக்கூடிய குழுவின் பரிந்துரைகளை பார்க்கிறோம். அரசு பள்ளிகளுக்கு நன்கொடை கொடுப்பவர்கள் அல்லது நன்கொடை கொடுத்தவர்களின் சாதி பெயர்கள் பள்ளிகளில் எழுதப்பட்டால் அதை நீக்க வேண்டும். ஏற்கனவே செயல்பாட்டில் இருக்கும் தனியார் பள்ளிகளில் சாதி ரீதியிலான பள்ளி பெயர்கள் இருந்தால் அதையும் நீக்க வேண்டும். நீக்க தவறினால் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். சாதி ரீதியிலான பள்ளிகளை அந்தந்த சாதிக்கான அரசு துறைகள் நடத்தி வருவதை தவிர்த்து பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் கொண்டு வர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் நிறைந்த அறிக்கையை நீதியரசர் சந்துருவின் குழு பரிந்துரைத்துள்ளது. தமிழக அரசுக்கு நீதியரசர் சந்துரு இந்த பரிந்துரைகளை அளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைகிறார். ராஜ்குமார், நீதியரசர் சந்துருவின் குழு சார்பாக என்னென்ன பரிந்துரைகள் இந்த அறிக்கை வாயிலாக அளிக்கப்பட்டிருக்கு, என்னென்ன வலியுறுத்துகிறார்? திலகவதி, ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையிலான ஒரு நபர் குழு கடந்த ஆண்டு செயல்பாட்டுக்கு வந்தது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவின் பேரில் இந்த குழு செயல்பட்டதற்கான நோக்கம் பள்ளி கல்லூரிகளில் ஜாதிய இன உணர்வு தடுக்கக்கூடிய வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கான அமைக்கப்பட்ட குழுவினுடைய பரிந்துரை தான் இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் அறிக்கையை தாக்கல் செய்து இருக்கிறார். கடந்த ஆண்டு திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி பகுதியில் சக மாணவர்கள் சாதி வேற்றுமை காரணமாக ஒரு மாணவரை தாக்கியிருக்கக்கூடிய சம்பவத்திற்கு பிறகு இந்த நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொண்டது. தற்போது நீதிபதி சந்துரு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் சமர்ப்பித்திருக்கக்கூடிய அந்த அறிக்கை 610 பக்கம் கொண்ட அறிக்கையாகவும், அதே போன்று மிக முக்கியமாக 20 பரிந்துரைகள் அந்த அறிக்கையில் இடம்பெற்று இருக்கிறது. கிட்டத்தட்ட கடந்த ஒரு 8 மாத காலமாக பல்வேறு தரப்பினரிடம் 2741 கருத்துக்கள் பெறப்பட்டு இருப்பதாக இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்காலத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் சாதி இன உணர்வை தடுக்கக்கூடிய வகையில் நடவடிக்கை மேற்கொள்வதில் பள்ளிகளில் சாதி பெயர்களில் இருக்கக்கூடிய பள்ளிகளுடைய பெயர்களை நீக்க வேண்டும் என்றும், அனைத்து பள்ளிகளும் அதாவது சாதி பெயரில் செயல்படக்கூடிய குறிப்பாக கள்ளர் மறுவாழ்வு மற்றும் ஆதிதிராவிடர் நலன் போன்ற பெயர்களில் செயல்படக்கூடிய பள்ளிகளினுடைய பெயர்களை நீக்கி பள்ளி கல்வித்துறை மூலமாகவே செயல்படக்கூடிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பள்ளிகளுக்கு நன்கொடை அளிக்கக்கூடியவர்களும் சாதி பெயரிலும் அல்லது அந்த பெயர்கள் பள்ளி வளாகத்தில் இடம்பெற்றிருந்தால் அதை அனைத்தையும் நீக்க வேண்டும் என்று இந்த பரிந்துரையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது அனைத்தையும் பள்ளி கல்வித்துறையின் கீழ் கொண்டு வந்து அதற்கான கண்காணிப்பும் நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் ஒரு மாவட்டத்தில் பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய ஆசிரியர்களோ அல்லது கல்வித்துறை அதிகாரிகளோ அதே மாவட்டத்தில் செயல்படுவதற்கான அனுமதி அளிக்கக்கூடாது என்ற பரிந்துரையும் இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்படும் பொழுது அவர்களுடைய சமூக நீதி தொடர்பான எண்ணங்களை பரிசீலனை செய்து அவர்களை தேர்வு செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் போன்றவையும் நீதிபதி சந்துரு தலைமையிலான ஒரு நபர் குழு அறிக்கையை தெரிவித்திருக்கிறது. மேலும் குறிப்பாக பள்ளி கல்லூரி மூலமாக செயல்படக்கூடிய சாதிய இன உணர்வு மோதல் காரணமாக என்ன மாதிரியான சமுதாய பிரச்சனைகள் ஏற்படும் போன்ற விவரங்களை நாம் தெரிவிக்க வேண்டும். அதற்கு கருத்தரங்கம் போன்ற நடவடிக்கையும், இது போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டால் சாதிய பிரச்சனைகளும் அதே போன்று சட்டம் ஒழுங்கு போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் போன்ற நடவடிக்கையும் இதில் தெரியப்படுத்த வேண்டும் போன்ற விவரங்கள் எல்லாம் குறிப்பிட்டு இந்த அறிக்கையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு இன்று தாக்கல் செய்திருக்கிறார். திலகவதி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜ்குமார்.